லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு தீவிரம். டெல்லியில் நடந்த நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிரான போராட்டத்திற்கு மத்தியில் எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து பார்லிமெண்டை கடந்த வாரம் முழுவதும் முடக்கினர். அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்த பின் 36 நாட்கள் போராட்டம் முடிவுக்கு வந்தது. இன்று மீண்டும் பார்லிமெண்ட் கூடுகிறது. பல்வேறு பிரச்சினைகளை எதிர்க்கட்சிகள் எழுப்ப திட்டமிட்டுள்ளன. அயோத்தி கோயில் நன்கொடை முறைகேடு, விலைவாசி உயர்வு, E20 பெட்ரோல், இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் உள்ளிட்ட விவகாரங்களை எதிர்க்கட்சிகள் எழுப்பலாம். அதே சமயம் கூட்டத்தொடரின் 2 வாரத்தை பயனுள்ளதாக மாற்ற கவனம் செலுத்தும் மத்திய அரசு முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற திட்டமிட்டுள்ளது. பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்பு மசோதா இன்று லோக்சபாவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. வந்தே மாதரம் பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு, மரியாதையை நீட்டிக்கும் தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு மசோதா, வெளிநாட்டு நன்கொடைகள் முறைப்படுத்துதல் மசோதா ஆகியவையும் அறிமுகப்படுத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. வினாத்தாள் கசிவை தடுக்க மோடி அரசு தீவிரம். புதிய சீர்திருத்த குழு அமைத்து அதிரடி. நீட் உள்ளிட்ட தேர்வுகளின் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய அரசு நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை பிரதமர் மோடி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடந்தது. அதில் பொதுத் தேர்வுகள் முறைகேடுகள் தடுப்பு சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டது. அதன்படி பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுக்கும் சட்ட திருத்த மசோதா பார்லிமெண்டில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்நிலையில் தேர்வு சீர்திருத்தங்களை மேற்கொள்ள நந்தன் நிலைக்கணி தலைமையில் குழு அமைக்கப்பட உள்ளதாக பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பிரதமர் மோடி கூறியுள்ளதாவது: மாணவர்களின் எதிர்காலத்துக்காக மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. மாணவர்களின் எதிர்காலத்தை கெடுத்தவர்கள் சிறையில் வாடுகின்றனர். ஏற்கனவே விரைவு நீதிமன்றம் அமைக்கப்பட்டுள்ளது. கடுமையான விதிகளை உள்ளடக்கிய புதிய சட்டத்தை பார்லிமெண்டில் நிறைவேற்ற உள்ளோம். இருப்பினும் நமது மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். நமது தேர்வு முறை நம்பகமானதாகவும் வெளிப்படையானதாகவும் இருக்க வேண்டும். மேலும் அது தொழில்நுட்பத்தை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு இன்ஃபோசிஸ் இணை நிறுவனர் நந்தன் நிலேகனி தலைமையில் உயர்மட்ட குழு ஒன்றை அமைக்க முடிவு செய்துள்ளோம். இந்த குழு தேர்வு சீர்திருத்தங்களில் கவனம் செலுத்தும். அதன் அறிக்கை அடிப்படையில் வரவிருக்கும் தேர்வுகளின் நம்பகத்தன்மையை விரைவில் உறுதி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார். இக்குழுவில் இஸ்ரோ முன்னாள் தலைவர் சோம்நாத், உளவுத்துறை முன்னாள் இயக்குநர் தபன் டேகா, சென்னை IIT இயக்குநர் காமகோடி, ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகள் அனிதா அகர்வால் மற்றும் அம்ரித்லால் மீனா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். தேதி குறிச்சாச்சு. ராகுல் CM விஜய் சந்திப்பு. தடபுடலாக தயாராகும் காங்கிரஸ். தமிழக காங்கிரஸ் சார்பில் மாவட்ட தலைவர்களுக்கு கடந்த 23ஆம் தேதி முதல் வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை மாமல்லபுரத்தில் 10 நாள் பயிற்சி முகாம் நடந்து வருகிறது. வரும் 2029 லோக்சபா தேர்தலுக்கு பூத் கமிட்டி நிர்வாகிகளை தயார்படுத்துவது, தேர்தல் உத்தி உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. முகாமின் இறுதி நாள் நிகழ்வில் ராகுல் பங்கேற்று காங்கிரஸ் மாவட்ட தலைவர்களுக்கு சான்றிதழ் வழங்குகிறார். மேலும் ஒரு கிராமத்தில் ஒரு நாள் இரவு தங்கி மக்களிடம் கலந்துரையாடவும் திட்டமிடப்பட்டுள்ளது. எனினும் அந்த திட்டம் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. தமிழகம் வரும் ராகுல் முதல்வர் விஜயை சந்திக்க உள்ளார். சென்னை பனையூரில் உள்ள தாவேக தலைமை அலுவலகம் அல்லது நீலாங்கரையில் உள்ள விஜய் வீட்டில் இந்த சந்திப்பு நடைபெறும். மாமல்லபுரத்தில் நேற்று நடந்த பயிற்சி முகாமில் அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால் பங்கேற்று மாவட்ட தலைவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். சென்னை விமான நிலையத்தில் பேட்டியளித்த வேணுகோபால், வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி மாமல்லபுரத்தில் நடைபெறும் மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் பயிற்சி முகாமில் ராகுல் பங்கேற்கிறார். மாணவர்கள் போராட்டத்தால் மத்திய அமைச்சர் பதவியை தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது மாணவர்களுக்கு கிடைத்த வெற்றி என தெரிவித்தார். நீட் போராட்டத்துக்கு இடம் கொடுத்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியால் சர்ச்சை. முதல்வர் விஜய்க்கு எதிராக போராட்டம் மாறியதால் தாவேக கோபம். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு எதிராக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் டெல்லியில் போராட்டம் நடத்தினர். தமிழகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த சென்னை தீநகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகமான பாலன் இல்லத்தில் அக்கட்சி இடம் கொடுத்தது. அந்த போராட்டத்தில் பங்கேற்ற சிலர் நீட் எதிர்ப்பு என்ற பெயரில் முதல்வர் விஜயை விமர்சித்தனர்.
இது ஆளும் கட்சியான தாவேக்காவுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியதால் தங்கள் கூட்டணியில் இருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை தாவேக்கா தலைமை கண்டித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து இந்திய கம்யூனிஸ்ட் மாநில நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: ஆரம்பத்தில் பாஜகவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் இருந்தது. இதை சாதகமாக்க கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினருக்கு இடம் கொடுக்கப்பட்டது. ஆனால் தாவேக்கா அரசுக்கு எதிராகவும் முதல்வர் விஜய் நடித்த ஜனநாயகன் படத்துக்கு எதிராகவும் ஆர்ப்பாட்டம் திசை மாறியது. இதை உளவுத்துறை வாயிலாக அறிந்த தாவேக்கா மேலிடம் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் வீரபாண்டியனை எச்சரித்துள்ளது. எனவே ஆர்ப்பாட்டம் திசை மாறுவதாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி குழுவிடம் வீரபாண்டியன் கூறினார். அதற்குள் ஆர்ப்பாட்டத்துக்குள் திரை பிரபலங்களும் திமுகவினரும் புகுந்துவிட்டனர். கடைசி நாளில் மொத்த ஆர்ப்பாட்ட களமும் முதல்வர் விஜய்க்கு எதிராக திரும்பி அவருக்கு எதிரான பதாகைகளை ஏந்தியபடி தாவேக்கா அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர். இதை வீரபாண்டியனால் தடுக்க முடியவில்லை. இதனால் டென்ஷனான தாவேக்கா மேலிடம் கூட்டணியில் இருப்பதை மறந்து விட்டீர்களா? தமிழகம் முழுதும் அரசுக்கு எதிரான போராட்டங்களை கட்டுப்படுத்தினோம். ஆனால் நீங்கள் இடம் கொடுத்து நம் அரசுக்கு எதிராகவே போராட்டம் செய்ய வைத்துள்ளீர்கள். குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் முன்னாள் மாநில செயலர் முத்தரசன் மறைமுகமாக தாவேக்காவை சாடுகிறார். இதுதான் கூட்டணி தர்மமா என கொந்தளித்தது. கடைசி நாளில் போராட்டம் திசை மாறிவிட்டது. இனி இதுபோல் நடக்காது என இந்திய கம்யூனிஸ்ட் தரப்பில் இருந்து தாவேக்கா மேலிடத்தில் விளக்கம் கொடுக்கப்பட்டது. இதற்கிடையே நம்மை கேள்வி எழுப்ப தாவேக்கா யார், நாம் அவர்களுக்கு ஏன் பதில் சொல்ல வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்குள் பிரச்சினை வெடிக்க தொடங்கியுள்ளது என்று அவர்கள் கூறினர். வெளிநாட்டு சதி இருக்கு, உளவுத்துறை கண்டுபிடிங்க. கோவில்களில் கட்டண தரிசனத்தை ரத்து செய்ய கோரி திருப்பூரில் இந்து முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வரா சுப்பிரமணியம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஆலய தரிசனம் கட்டணத்தை ரத்து செய்ய சொல்லி தமிழ்நாடு முழுவதுமே ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பா பழனியில 100 கோடி ரூபாய் சொத்து மதிப்புள்ள தனியார் பத்திர பதிவு செஞ்சிருக்காங்க. அது 1988 வாக்குல இந்து சமுதாயத்துக்கான கலாச்சார பண்பாட்டை காப்பதற்காக அந்த இடம் ஒதுக்கப்பட்டு இருந்த இடத்த இப்ப இருக்கக்கூடிய போன திமுக அரசாங்கத்துல அதை பத்திரப்பதிவு செய்யறதுக்கான முயற்சி பண்ணாங்க. அதுக்கான ஏற்பாடு நடந்தது, முடியாம இப்ப இந்த அரசாங்கம் வந்த பிறகு அதை பத்திரப்பதிவு செஞ்சிருக்காங்க. அங்க உள்ளூரினுடைய ஆன்மீக பெரியவங்களா கண்டிச்சது பிறகு அது இப்ப ரத்து செய்யப்பட்டது. பல்வேறு ஏமாற்று மூலியமாக பல்வேறு அரசியல்வாதிகள் அதுல இருக்காங்கன்னு சொல்லி நாம சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டிருக்கோம். சிபிஐ விசாரணையை தான் அதுல யாரெல்லாம் பின்னாடி இருக்கிறாங்க, ஏன்னா நீண்ட கால போராட்டம் அந்த இடத்த பிடிக்கிறதுக்காக. அதனால சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டிருக்கோம். ஒண்ணு. ரெண்டாவது இந்த டெல்லியில ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்திருக்குது. முழுக்க முழுக்க அது தேச விரோத சக்திகள் நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டம். அதுல நம்முடைய மாணவர்கள்லாம் போய் உள்ள சிக்கிட்டாங்க. அந்த மாணவர்கள் எப்படியாவது வெளியே கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட நம்முடைய கல்வி அமைச்சர் அவங்க ராஜினாமா செஞ்சிருக்காங்க. அவர் நீண்ட விளக்க சொல்லியிருக்காரு. ஏன்னா எந்த காரணத்தை கொண்டு மாணவர்கள் பாதிக்க கூடாது அப்படி சொல்லியிருக்காங்க. நமக்கு வெளிநாடுகள் இருக்கக்கூடிய பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த மாதிரியான நாடுகள்ல இருந்து சமூக ஊடகங்கள் மூலியமாக பல்வேறு தப்பான பொய்யான கருத்துக்களை பரப்பி ஒரு பெரிய டென்ஷனை உருவாக்கி இருக்காங்க. அதனால அதை வன்மையா கண்டிக்கணும். இந்த உளவுத்துறை யாரெல்லாம் இதுல இருக்கிறாங்க, வெளியே அந்நிய சக்தி இருக்கிறாங்க அப்படின்னு அதை பார்க்கணும். 2-3 விஷயங்கள். அது ஒண்ணு மத மாற்றத்துக்காக வெளியிலிருந்து வரக்கூடிய பணத்தை இந்த அரசாங்கம் தடுத்து இருக்குது. அதெல்லாம் மனசுல வச்சுட்டு வெளிநாடுகளுடைய இது சதி இருக்குதுன்னு நாம நினைக்கிறோம். அதனால இத உளவுத்துறை அவங்க எல்லாம் கண்காணிக்கணும் அப்படிங்கிறத. மேலும் ஒரு வெள்ளி காமன்வெல்த் போட்டியில் கலக்கும் இந்திய வீரர்கள். ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் நடந்து வரும் காமன்வெல்த் விளையாட்டின் ஆண்களுக்கான பளுதூக்குதல் போட்டியில் 65 கிலோ எடைப்பிரிவு போட்டி நடைபெற்றது. இதில் இந்தியா சார்பில் தமிழகத்தைச் சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டி கலந்து கொண்டார். ஸ்நாட்ச் மற்றும் கிளீன் அண்ட் ஜெர்க் சுற்றுகளில் 126 மற்றும் 160 என மொத்தம் 286 கிலோ எடையை தூக்கி வெள்ளிப் பதக்கத்தை கைப்பற்றினார். மலேசியாவின் அஷ்னில் பின் பிடின் முகமது 299 கிலோ எடையை தூக்கி தங்கம் வென்றார். வெற்றி குறித்து அவர் கூறுகையில், தங்கம் வெல்வதற்கான திறனை நான் வெளிப்படுத்தவில்லை. குறிப்பாக பயிற்சியின் போது செயல்பட்டதை ஒப்பிடும்போது நான் திறம்பட செயல்படவில்லை. இருப்பினும் வெள்ளி வென்றது மகிழ்ச்சியை அளிக்கிறது. எனக்கு பக்கபலமாக இருந்த இந்திய விளையாட்டு ஆணையம், பளுதூக்கும் கூட்டமைப்பு மற்றும் என்னுடைய பயிற்சியாளர் விஜய் சர்மா ஆகியோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறினார். போட்டியின் 4வது நாள் நிறைவில் இந்தியா 1 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலம் என மொத்தம் 4 பதக்கங்களுடன் பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது.
இதில் வெண்கலத்தை தவிர எஞ்சிய 3 பதக்கங்களும் பளுதூக்குதலில் கிடைத்தது குறிப்பிடத்தக்கது. பதக்க வேட்டைக்கு அப்பால் குத்துச்சண்டை, நீச்சல் உள்ளிட்ட போட்டிகளிலும் இந்திய வீரர் வீராங்கனைகள் முன்னேற்றம் கண்டு வருகின்றனர். பலர் அரையிறுதி மற்றும் இறுதிச் சுற்று வாய்ப்பை நோக்கி முன்னேறியுள்ளதால் வரும் நாட்களில் இந்தியாவின் பதக்க எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது.